அனைவருக்கும் வணக்கம். எனது குலதெய்வமான அசூர் இல்லையம்மன் இளவல் பாலசுப்ரமணிய சுவாமியை வணங்கி, எனது தாய் தந்தையரையும் வணங்கி, இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜோதிடத்தில் வந்து அந்த ஏஐ படிக்கிறாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானா ஜோதிடத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். எப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆக்சுவலாக, ராகு அப்படின்றது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது ஆக்சுவலாக. ஸோ இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து நல்லாவே கலக்குவாங்க. ஸோ இந்த ஏஐ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு காம்பினேஷன், இல்லைன்னா ராகு சாரத்தில் சுக்கரன் இருக்கிறது, இல்லைன்னா ராகு பார்வையில் சுக்கரன் இருக்கிறது, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சூப்பராக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பராக வரும் அவங்களுக்குலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தாராளமாக படிக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி எனக்கும் பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜோதிடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கன்வர்ஷன், இப்போ முன்னாடிலாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் நம்ம, இப்போல்லாம் வந்து சேட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் செக் பண்ணுறோம் சில விஷயங்கள்லாம். எப்படின்னா டெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுக்குறோம், அதுக்கான ரிசல்ட் அவன் கொடுத்தது ஆக்சுவலாக. அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் பண்ணிடுது. அங்கே எல்லா டேட்டாஸையும் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே இன்புட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி கேட்குறோமோ அது வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஸோ இதில் நிறைய கிளாரிஃபிகேஷன் நமக்கு வந்து வருது. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஏஐயில் தான் நிறைய விஷயங்கள். ஏஐ பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன் ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா அப்டேஷன் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும், எல்லா ஃபீல்ட்லையுமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிகள் உள்ளே இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டு, ஃபேஸ்புக்கில் வந்து மீட்டான்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி, அந்த ஜெமினி நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. மிதுனம் ஆக்சுவலாக கம்யூனிகேஷன். அந்த இது கூகுள் அவனுக்கு இன்னும் தெரியல, ஜோசியம் தெரியுமான்னு தெரியல அவனுக்கு ஆக்சுவலாக. அதான் கூகுள் ஜெமினி வச்சுருக்கான். எப்பவுமே வந்து மிதுனம் அப்படின்றது எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக. இன்னொரு விஷயம், மிதுன ராசிக்காரது பார்த்தீங்கன்னா காப்பி அடித்து சொல்கிறதுல சூப்பரான ஒரு ராசி அது ஆக்சுவலாக. இதில் கன்னி மிதுனமும் புதனோட வீடுனா கூட கன்னி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான், அது அக்செப்ட் பண்ணிக்காது ஆக்சுவலாக. எல்லாத்தையுமே லாஜிக் இருக்குதான்னு யோசிக்கும். ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. கரெக்டாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாலே அது காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணி மிதுனம் வந்து அவுட்புட் கொடுத்துரும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் ஜெமினி பேர் வச்சானான்னு தெரியல ஆக்சுவலாக. சரி, இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். நம்ம வந்து மாணவர்கள் யார் யார் ஏஐ படித்தா சூப்பராக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சார்ட்டு வந்து நான் பிரேம் கிட்ட போட சொல்கிறேன். சுக்கிரன் ராகுவோட சேர்க்கை பெற்று ஒரு ராசியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ஏஐயில் சூப்பராக கலக்குவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து ராகுவோட நட்சத்திரமான திருவாதுரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திர ராகு நட்சத்திரோட காலில் உட்காந்துச்சுன்னா சுக்கிரன், இவங்களும் சூப்பராக வந்து படிக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி ராகுவுக்கு வந்து 3-11 பார்வைகள் உண்டு. ஸோ இந்த ராகுவோடைய 3-11 பார்வையில் சுக்கிரன் உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சிங்களேன், இவங்களும் ஏஐ தாராளமாக படிக்கலாம். இப்போ நான் வந்து சார்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு இதுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏஐயில் கலக்குவீங்க. நன்றி நண்பர்களே.